வணக்கம் சார். வணக்கம். சார், இன்றைக்கு நல்லக்கண்ணு அவர்கள் இறந்திருக்கிறாங்க. இவங்க இத்தனை நீண்ட ஆண்டு காலமாக மக்களுக்காக களத்துல நின்னு போராடின ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறாங்க. சோ அவருடைய இந்த நினைவுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? தோழர் இரா நல்லக்கண் அவர்கள் 101 வயதில் நிறைவாழ்வு வாழ்ந்து மறைந்திருக்கிறார். வாழ்நாளில் மிக பெரும் பகுதியை அவருக்கு கருத்து தெரிந்த காலத்திலிருந்து ஒரு பொதுமை போராளியாக சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். மிக எளிமையானதொரு வாழ்க்கை முறையை அவர் கடைபிடித்து வந்தார். எனக்கு நெருங்கிய தோழராகவும் நண்பராகவும் இருந்தார். ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி அவரை பற்றி என்னவென்றால், அவர் கரடி தட்டி போன ஒரு சிந்தனை கொண்டவராக இல்லை. புதிய செய்திகள் வரும்போதெல்லாம் தன்னை புதுப்பித்துக் கொண்டவராக இருந்தார். மிக கடைசியாக உலக அரசியலில் தத்துவ அரங்கில் என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிந்து வைத்திருப்பார். அதன் மீது தன் கருத்துக்களை முன்வைப்பார். இளைஞர்கள் மாணவர்களோடு கூட சரிநிகராக உட்கார்ந்து விவாதிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய மனம் எப்போதும் திறந்த மனமாக இருந்தது. இப்படி ஒரு தோழரை நாம் கண்டோம், பழகினோம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக இவரோடு பழகிய ஒவ்வொருவருக்கும் அமையும். அவரை இழந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை முன்னுதாரணமாக கொள்ளுவதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். இப்போ இளைஞர்கள் கேக்குது, சொல்லுங்க சார். இப்போ இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்து இந்த ஜென்சி இளைஞர்களுக்கெல்லாம் நல்லக்கண்ணு அவர்களை அவர்களுக்கு நல்லக்கண்ணு அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்க அவருடைய அர்ப்பணிப்போட அந்த பணிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ விடுதலை காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க களத்துல இருந்திருக்கிறாங்க. அவருடைய பணிகள்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நீங்க அவருடைய நினைவுகளை பத்தி சொல்லுங்க சார். அவர் ஒரு விடுதலை போராளியாக இருந்திருக்கிறார். ஒன்று, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், பல ஆண்டுகள் சிறை கழித்தவர். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அவர் சிறை கொடுமைகளை அனுபவித்தவர். அந்த முறையில் பார்க்கிற போது இந்திய நாட்டில் உழைக்கும் மக்களுடைய போராட்ட வரலாற்றில் ஒரு அங்கமாக நல்லக்கண்ணு அவர்களுடைய வரலாறு அமையும். இந்த ஒரு நீண்ட போராட்டத்தில் அவர் பதவிகள் என்று எதையும் நாடி சென்றதில்லை, அடைந்ததில்லை. கட்சி அவருக்கு சில பதவிகளை கொடுத்தாலும் அவற்றை பொறுப்புகளாக கருதி மக்களுக்காக போராடுவதற்கு அவற்றை பயன்படுத்தினர். இளைஞர்கள் அவரிடமிருந்து அர்ப்பணிப்பை, ஈகத்தை, நெஞ்சுறுதியை பயில வேண்டும் என்பது மட்டுமல்ல, நான் கூடுதலாக அவரை பற்றி சொல்ல விரும்புவது, அவர் எவ்வளவு வயது முதிர்ந்த போதும் மனத்தளவில் இளைஞராகவே இருந்தார். ஒரு இளைஞனுக்குரிய துடிப்போடு புதிய செய்திகளை கற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு இருந்தார். எனக்கு வயதாகிவிட்டது, நான் நிறைய படித்திருக்கிறேன், நீண்ட வரலாறு படைத்திருக்கிறேன், எனவே எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா என்ற முறையில் யாரையுமே அவர் அணுகுவதில்லை. எவரிடமிருந்தும் தான் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கருதினார். மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வது மக்களுக்கு கற்றுக்கொள்வது, இளைஞர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அவர் நன்கு உடல்நிலையோடு கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கிற காலம் வரைக்கும் அவரோடு சேர்ந்து நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதற்கு அழைகிறீர்கள், ஓய்வெடுங்கள் என்று சொன்னால், நான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வருவது, உங்களை பார்ப்பது, மக்களை சந்திப்பது, இதுதான் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான வழி என்று சொல்வார். சரி, எல்லா மனிதர்களையும் போல அவரும் நிறை குறைகள் கொண்ட ஒருவர் தான். ஆனால் அவரிடம் இருக்கிற அந்த குறைகள் என்பவை அவர் கட்சிக்கென்று ஏதேனும் குறைகள் இருப்பதாக நான் கருதினால் அந்த குறைகள் அவருக்கும் உண்டு. அது அல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவரிடம் குறை சொல்வதற்கென்று நான் எதையும் அறிந்ததில்லை, கண்டதும் இல்லை. அந்த முறையில் அவர் ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்த, நிறை மனம் கொண்ட, நிறை குணம் படைத்த ஒருவராக திகழ்ந்தார். அவருடைய நினைவுகள் சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய அரசாங்க வேலைகள்லயோ ஊழல், லஞ்சம், அரசியல்வாதிகள் ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லிதான் நிறைய விமர்சனங்கள் ஆனது எல்லா கட்சிகள் மேலும் வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் நல்லக்கண்ணு அவர்கள் அப்படின்ற கருத்து இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது மாற்றாரும் அவர் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாது. அவருக்கு நேர் பகையாக இருப்பவர்களோடு அப்படித்தான். ரொம்ப அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தமிழிசை அவர்கள் அவரை பார்க்க போய்
நான் அவருடைய வலதுசாரி மகள் பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு இடதுசாரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவர். இருந்தாலும் இந்த அம்மையார்கள் சொன்னார் அவருக்கு நான் ஒரு மகளைப் போல என்று உறவு கொண்டாடுகிற அளவுக்கு தான் இருந்தார். மார்க்ஸை பற்றி சொல்லுவார்கள், அவருக்கு பகைவர்கள் என்று யாரும் இல்லை. அவருக்கென்று அரசியலில் கருத்தியலில் பகை உண்டே தவிர சொந்த பகை இல்லை. நல்ல கணக்கும் அப்படித்தான். அவருக்கென்று அரசியல் கண்ணோட்டத்தில் எதிராளிகள் இருந்தார்கள். ஆனால் யாருமே அவரை சொந்த முறையில் பகைத்துக் கொள்ளவில்லை. யாரையும் அவரும் சொந்த முறையில் பகைத்துக் கொண்டதில்லை. அவரை மிக கடுமையாக விமர்சிக்கிறவர்களோடு கூட புன்னகையோடு பழகுவார், நல்ல நெருங்கி பேசுவார். அவருடைய தோற்றமே என்பது இப்படித்தான் ஒரு பொது உடைமைக்காரன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கும். அவர் அணிகிற உடைகள், அவர் அணிகிற அந்த துண்டு எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லா போராட்ட களங்களுக்கும் நேரில் வருவார். எந்த இடத்துக்கும் அவர் இருந்து கொண்டு ஆட்களை அனுப்புவதெல்லாம் இல்லை. எல்லாவற்றுக்கும் நேரிலே வருவார், நேரிலே பேசுவார். எல்லா தலைவர்களும் மதிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். தலைவர்கள் மதிப்பதை காட்டிலும் கூடுதலாக எல்லா கட்சி தொண்டர்களும் மதிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அப்படித்தான் நாம் அவரை பார்க்கிறோம். அவருடைய வரலாற்றை இளைஞர்கள் பயிலணும். மாணவர்கள் அவருடைய பாடத்திட்டத்திலேயே படிக்கணும். இப்படிப்பட்ட ஒருவர் நம்மோடு இருந்திருக்கிறார் என்பதை படிக்கணும். படிப்பதை காட்டிலும் அவரை முன்னுதாரணமாக கொண்டு தங்களுடைய பண்பு நலன்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சார், அவங்க மீசை வைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லப்படுது. என்ன காரணம் சார்? அத பத்தி சொல்லுங்க. தலைமுறைகளுக்கு தெரிய வேண்டிய ஒண்ணுதானே. இந்த காவல் சித்திரவதைகளை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். என்னை போன்றவர்கள் அனுபவித்திருக்கிறோம். அந்த சித்திரவதைகளில் ஒன்று என்னவென்றால், இந்த மீசையில நெருப்பு வைக்கிறது. காவல்துறையினுடைய சித்திரவதை முறைகள் அது ஒன்று. அதை பிடிச்சி இழுப்பான், சிகார் லைட்டை பத்த வச்சு அதுல நெருப்பு மூட்டுவான். அந்த சித்திரவதையை தவிர்ப்பதற்காகவே அவர் வைத்துக் கொள்ளவில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். அது அப்படியே அவர் முகம் எல்லோருக்கும் பழகிவிட்டது. எனவே அவர் மீண்டும் ஒரு முறை மீசை வைத்துக் கொள்ள முயலவில்லை. அதான் காரணம். ஓகே சார், நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி.